1998க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சபரிமலை ஐயப்பன் ரொம்ப நார்மலான ஒரு மேற்கோடையில் தான் இருந்தார். 1998க்கு அப்புறம் திருப்பதிக்கு ஈக்குவலா ஜொலிக்கிறதுக்கான காரணம் பிரபல பியர் ஃபேக்டரி ஓனர், அவர் வேற யாருமே இல்லை, நம்ம விஜய் மல்லையா என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு ஆன்மீகத்திலையும் கடவுள் மேலையும் அதிகமான நண்பளிப்பு இருந்ததுனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சபரிமலைக்கு தங்க முலாம், அதாவது மேற்கூரையில இருந்து நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி வலது இடது ரெண்டு பக்கமும் துவார பாலகர் சிலை இருக்கும், அது வரைக்கும் எல்லாத்தையுமே தங்கம் காப்பர் மூலியமா நான் ரெடி பண்ணி தரேன், அன்பளிப்பா கொடுக்குறேன்னு சொன்னாராம். அன்னையில இருந்து, அதாவது 1998 இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம சபரிமலை தங்கத்துல ஜொலிக்க ஆரம்பிச்சு. அதனாலதான் இப்போ வரைக்கும் சபரிமலையில விஜயமலையோட பெயர் இருக்கும். நான் சொன்னல, பிடிஆரோட ஃபேமிலி தூக்கப்பட்டு விஜயமலையா பெயர் வரைக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆனா அந்த கோல்டுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு சர்ச்சை, நான் சொன்ன மாதிரி 1998 2019 வரைக்கும் தொடரும் அந்த சர்ச்சை என்ன அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோவா கீழே போடுறேன். ஸோ இதனாலதான் சபரிமலையில விஜயமலையோட பெயர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம்.